மரம் வெட்டுபவரின் அதிர்ஷ்டமும் வர்ராஜாவும். முன்னொரு காலத்துல ராமையா அப்படின்ற ஒரு மரம் வெட்டுபவர் இருந்தார். அவருக்கு ஒரே ஒரு பொண்ணு இருந்தாங்க. அந்த பொண்ணு பேரு கண்மணி. ராமையா தினமும் காட்டுக்கு போய் விறகு வெட்டி அதை வித்து அந்த பணத்துல வாழ்ந்துட்டு வந்தாங்க. கண்மணி நாள் முழுக்க வீட்லயே இருப்பாங்க. அவங்க ரொம்ப ஏழ்மையில வாழ்ந்துட்டு வந்தாங்க. ஏம்மா கண்மணி, நீ பத்திரமா வீட்ல இரு. அப்பா சீக்கிரம் வேலையை முடிச்சிட்டு 2 பேருக்கும் சாப்பாடு ஏதாவது வாங்கிட்டு வரேன். சரிங்கப்பா, நீங்க வேலைய முடிச்சிட்டு வரும்பொழுது வாங்கிட்டு வாங்க. நான் வீடெல்லாம் கூட்டி சுத்தமா வச்சுக்கிறேன்ப்பா. சரிம்மா, நான் போயிட்டு வரேன். இப்படியே ராமையா தினமும் காட்டுக்கு போய் அங்க இருக்கிற மரங்களையெல்லாம் வெட்டிட்டு வந்து ஊர்ல வித்துட்டு அதுல வர்ற பணத்தை வச்சு ஏதாவது சாப்பாடு வாங்கிட்டு போய் 2 பேரும் சாப்பிடுவாங்க. ஏம்மா கண்மணி, அப்பா வந்துட்டேம்மா. என்ன பண்ற நீ? வந்துட்டீங்களாப்பா? சாப்பாடு வாங்கிட்டு வந்துட்டீங்களாப்பா? எனக்கு ரொம்ப பசிக்குதுப்பா. நாள் முழுக்க இந்த பசியோடையே இருக்கேன்பா. வாங்கிட்டு வந்துட்டேம்மா. இன்னைக்கு கொஞ்சம் காட்டுக்கு உள்ள போய் விறகு வெட்டினேன். அதனால தான் வர்ற ரொம்ப லேட் ஆயிடுச்சு. சரிப்பா, இதோ வந்துடுறேன். சரி, நான் எனக்கு கிடைச்சதை வச்சு 2 பேருக்கும் சாப்பாடு வாங்கிட்டு வந்திருக்கேன். வாமா சாப்பிடுவோம். இப்படி இவங்க 2 பேரும் ஒரு நாள்ல ஒருவேளை தான் சாப்பிடுவாங்க. தினமும் வேலைக்கு போனா மட்டும்தான் அவங்களுக்கு அந்த ஒருவேளை சாப்பாடு கூட கிடைக்கும். இல்லைனால் பட்டினியாக தான் இருப்பாங்க. அதனால ராமையா தினமும் விடிஞ்சதுமே எந்திரிச்சு விறகு வெட்ட கிளம்பி போயிடுவான். இங்க ராமையா அவங்க குடிசைக்கு பக்கத்துல ஒரு பெரிய பங்களா இருந்தது. அந்த பங்களாவில மாலா அப்படின்னு ஒரு பணக்கார பெண் இருந்தாங்க. அவங்க யாருக்கும் உதவி பண்ணவே மாட்டாங்க. ரொம்ப திமிரா இருப்பாங்க. சமையல்காரரே, நேத்து நீங்க செஞ்ச சாப்பாடுல கொஞ்சம் காரம் கம்மியா இருந்துச்சு. எனக்கு நல்லா சுவையா செஞ்சு தரணும், புரியுதா? இன்னைக்கு சிக்கன் மட்டன் எல்லாம் எனக்கு வேணும். எல்லாம் நல்லா சுவையா இருக்கணும். இல்லைன்னா உங்களை வேலையை விட்டு நிறுத்திடுவேன், பாத்துக்கோங்க. இப்படி தினமும் நல்ல சுவையான உணவுகளா செஞ்சு சாப்பிடுவா. அவ சாப்பாட்டுல ஏதாவது குறை இருந்துச்சுன்னா அவளுக்கு அது சுத்தமா பிடிக்காது. அப்படி இருக்கும் பொழுது ஒரு நாள் ராமையா வழக்கம் போல வேலைக்கு போனதுக்கு அப்புறம் அந்த பங்களா வீட்டினுடைய சமையல் வாசனை கண்மணிக்கு வந்துச்சு. பசியில இருந்த கண்மணிக்கோ அந்த மனம் இன்னும் பசிய தூண்டுச்சு. அன்னைக்கு ராமையா வேலைய முடிச்சிட்டு வீட்டுக்கு வர ரொம்ப தாமதம் ஆயிடுச்சு. ராமையா எப்ப வருவாருன்னு காத்துக்கிட்டு இருந்த கண்மணிக்கு ரொம்ப ரொம்ப பசியா இருந்துச்சு. கண்மணியே, அப்பா வந்துட்டேம்மா. இன்னைக்கும் வர கொஞ்சம் தாமதமாயிருச்சுன்னு என் மேல கோவமா இருக்கியா? சொல்லுமா. ஏம்மா அமைதியாமே இருக்க? என்னாச்சு? என்னன்னு அப்பா கிட்ட சொல்லுமா. அப்பா மேல கோவமா இருக்கியா? ஐயையோ, அதெல்லாம் ஒண்ணும் இல்லப்பா. அப்போ என்ன நடந்ததுன்னு சொல்லுமா. இப்படி அமைதியா இருக்க, ஏதோ சொல்ல வர, ஆனா தயங்கி நிக்கிறியே, என்னன்னு சொல்லு. அது ஒண்ணும் இல்லப்பா. நீங்க போனதுக்கு அப்புறம் நான் வெளியில தான் உட்காருவேன். அந்த பக்கத்து வீட்ல இருந்து தினமும் சமையல் வாசனையா வருதுப்பா. நல்ல விதவிதமான சாப்பாடு சமைக்கிறாங்க போல. எனக்கும் அதெல்லாம் சாப்பிடணும் போல இருக்குப்பா. அதான் உங்ககிட்ட சொல்லலாமா வேணாமான்னு நினைச்சேன். அவ்வளவுதானாம்மா, விடுமா. அப்பா நாளைக்கு இன்னும் கொஞ்சம் நல்ல வேலை பார்த்து உனக்கு நீ கேட்குற மாதிரி சிக்கன் மட்டன் எல்லாம் நான் வாங்கி தரேன், சரியா? அப்படியா? ரொம்ப சந்தோஷம்பா. இப்படி அடுத்த நாள் காலையில ரொம்ப வேகமாக ராமையா காட்டுக்கு போயிட்டான். ஆஹா, நல்ல வாசனையா இருக்கு. இன்னைக்கு நமக்கும் இதே மாதிரி உணவு தான் கிடைக்க போகுது. அப்பா எப்பதான் வருவாங்களோ? என்ன இது, இன்னைக்கு இவ்ளோ தாமதம் ஆயிடுச்சு. ஆனாலும் அப்பா வரலையே. சரி, காத்துட்டு இருப்போம். என்னப்பா இது, ஏன் இவ்ளோ சோகமா இருக்கீங்க? என்னாச்சுப்பா? அது ஒரு பெரிய கதைமா. எனக்கு என்ன சொல்றதுன்னே தெரியல. கடவுள் நம்மளை ரொம்ப சோதிக்கிறாருமா. நான் எப்போதும் போற மாதிரி காலையில வேக வேகமா கிளம்பி போனேன். காட்டுல இருந்து ஒரே புகையா வந்தது. அங்க பக்கத்துல போய் பார்த்தா காடு குளிர்ந்து விட்டு எரியுது. எனக்கு என்ன பண்றதுன்னே தெரியல. பார்த்த உடனே அப்பா அப்படியே அதிர்ச்சி ஆயிட்டேன். இன்னைக்கு நீ கேட்ட சாப்பாடை வாங்கிட்டு வரணும்னு நினைச்சேன். ஆனா நமக்கு சாப்பாடே இல்லாம போயிடுச்சு. அதனால தான் எனக்கு ரொம்ப வருத்தமாயிடுச்சுமா. நான் அந்த வருத்தத்திலேயே திரும்ப வந்துட்டேம்மா. பரவாயில்லப்பா, இதனால என்ன? இன்னொரு நாள் நீங்க எனக்கு நான் கேட்ட சாப்பால வாங்கி கொடுங்க. இன்னைக்கு ஒரு நாள் சாப்பாடு இல்லைன்னா என்னப்பா? ஒன்னும் வருத்தம் இல்ல.
நீங்க ஒன்னும் வருத்தப்படாதீங்க. இப்படியே 2 பேரும் பசியிலேயே தூங்கிட்டாங்க. அடுத்த நாள் வழக்கம் போல ராமையா வேலைக்கு கிளம்பினாரு. அப்பா இன்னைக்காவது சாப்பாடு வாங்கிட்டு வருவாங்கன்னு நினைக்கிறேன். ரொம்ப பசியா இருக்கு. அடுத்த நாளும் காடு நல்லா தீ புடிச்சு எரிஞ்சிடுச்சு. அங்க எந்த நெருப்பும் கம்மியாகவே இல்ல. அத பார்த்த ராமையாவுக்கு ரொம்ப சோகமா இருந்துச்சு. திரும்ப சோகமா வீட்டுக்கு போயிட்டான். 2 பேருக்கும் என்ன பண்ணணும்னு தெரியல. அதனால திரும்ப 2 பேரும் பசியோடையே தூங்கி போனாங்க. ஏம்மா கண்மணி, அப்பா இன்னைக்கு எப்படியாவது உனக்கு சாப்பாடு வாங்கிட்டு வந்துடுறேம்மா. இன்னைக்கு நெருப்பு கொஞ்சம் குறைஞ்சிருக்கும். எப்படியாவது நான் சாப்பாடு கொண்டுட்டு வந்துடுறேன். நீ கவலைப்படாதம்மா. ராமையா நம்பிக்கையோட காட்டுக்கு போனாரு. வெளியில உக்காந்துட்டு இருந்த கண்மணிக்கு பக்கத்து வீட்ல இருந்து வந்த சமையல் வாசனை ரொம்ப இழுத்துச்சு. அடடே, நல்ல வாசனையா இருக்கே. கறியலாவது சமைப்பாங்க போல. நம்ம 2 நாளா சாப்பிடாம இருக்கவும் ரொம்ப ரொம்ப பசிக்குது. என்ன பண்றது? சரி, நம்ம ஏதாவது கேக்குற மாதிரி அவங்க வீட்டுக்கு போவோம். பாவம், இந்த பொண்ணு கஷ்டப்படுதுன்னு நினைச்சு அவங்களே நம்மள சாப்பிட சொல்லுவாங்க. போய் கேட்டு பாப்போம். இப்படி நினைச்ச கண்மணி அந்த பங்களா வீட்டுக்கு போனாள். கண்மணி அவங்க வீட்டுக்கு வர்றத பார்த்த மாலா அவ சாப்பாட்டுக்காக தான் வர்றான்னு நினைச்சா. அடடே, இந்த பொண்ணு நம்ம கிட்ட சாப்பாடு வாங்க தான் வருது போல. என்ன ஏதுன்னு பேசி சமாளிச்சு அனுப்பி விடணும். நம்ம எதுக்கு சும்மா சாப்பாடு கொடுக்கணும்? மாலா அம்மா, மாலா அம்மா, எனக்கு ஒரு உதவி வேணுமா? கொஞ்சம் உதவி பண்ணுங்க. சொல்லுமா, என்ன வேணும்? எதுக்கு இந்த பக்கமெல்லாம் வந்திருக்க? நான் யாரையும் இங்க உள்ளேயே விடக்கூடாதுன்னு சொல்லியிருக்கேன். நீ பக்கத்து வீடுனால உன்னை விட்டுட்டாங்க போல. சரி சரி, வந்தது வந்துட்ட. என்ன வேணும்னு சொல்லு. இல்ல, எங்க வீட்ல இன்னும் சமைக்கல. அதனால சமைக்கிறதுக்கு அடுப்பு பத்த வைக்க தீப்பெட்டி வேணும். அதான் வாங்க தான் வந்தேன். அப்படியா? சரி சரி, நான் சமையல்காரர்கிட்ட கொடுத்து அனுப்புறேன். நீ வீட்டுக்கு போ. இப்படியெல்லாம் அடிக்கடி வரக்கூடாது, சரியா? என்ன இது, இவங்க நம்மள ஒரு வார்த்தை கூட சாப்பிடுமன்னு சொல்லவே இல்லையே. சாப்பாடு ஏதாவது வேணுமான்னு கூட கேட்க மாட்டேங்கிறாங்க. நமக்கு ரொம்ப பசிக்குது. என்ன பண்றது? வாசனை வேற மூக்கு தொலைக்குது. சரி, இன்னொரு தடவை போய் ஏதாவது காரணம் சொல்லி பாப்போம். நம்மள பாவம் பார்த்து சாப்பாடு ஏதாவது கொடுப்பாங்க. இப்படியே திரும்பவும் கண்மணி அந்த வீட்டுக்கு போறா. என்ன இந்த பொண்ணு திரும்ப திரும்ப நம்ம வீட்டுக்கே வரா? பட்டுன்னு ஏதாவது பேசி அனுப்பணும். அப்பதான் சரி வரும். இல்லனா தேவையில்லாம நமக்கு தான் பிரச்சனை. சாப்பிடுற நேரத்துல வந்து ஏதாவது டிஸ்டர்ப் பண்ணிக்கிட்டே இருக்கா. இருக்கட்டும், பாத்துப்போம். மாலாம்மா, நீங்க கொடுத்த தீப்பெட்டி அணைஞ்சு போச்சுமா. அதனால என்னால சமைக்கவே முடியல. அதான் திரும்ப இங்க வந்தேன். சமைக்காம ரொம்ப பசியா இருக்குமா. அதனாலதான் உங்ககிட்ட கேட்கலாம்னு வந்தேன். கண்மணி தயங்கி தயங்கி தனக்கு சாப்பாடு வேணும் அப்படின்றத சொன்னா. உனக்கு சாப்பாடு சமைக்கலன்னா நான் என்னம்மா பண்றது? இப்படி நொய் நொயின்னு சாப்பிடுற நேரத்துல வந்து கதவை தட்டிக்கிட்டே இருக்கியே. போய் ஏதாவது வேணும்னா சமைச்சு சாப்பிடு. இல்ல கடையில வாங்கி சாப்பிடு. வேற எங்கேயாவது போய் தீப்பெட்டி வேணும்னா கேளு. சும்மா சும்மா இங்கேயே வரக்கூடாது, சரியா? கிளம்பு. அவ சாப்பாடு வேணும்னு சொல்லியும் மாலா இப்படி நடந்துகிட்டது கண்மணிக்கு ரொம்ப கஷ்டமா இருந்தது. அதே நேரத்துல காட்டுக்கு போன ராமையாவுக்கு எந்த வேலையும் இல்ல. சோகமா வீட்டுக்கு திரும்ப வந்தான். வீட்டுக்கு வந்த ராமையா கண்மணி அழுகிறத பாக்குறான். என்ன கண்மணி, என்னாச்சுமா? ஏன் இப்படி அழுகிற? அது ஒன்றும் இல்லப்பா. நீங்க போனதுக்கு அப்புறம் எனக்கு ரொம்ப ரொம்ப பசிச்சுச்சு. பசியில வயிறு வலியே வந்துச்சு. அந்த நேரத்துல அந்த பங்களாவுல இருந்து நல்ல சமையல் வாசனை வந்துச்சு. அதனால என்னால அவங்க கிட்ட போய் நேரா சாப்பாடு கேட்க முடியாதுன்னு நம்ம தீக்குச்சி கேட்குற மாதிரி போய் கேட்போம். அவங்களா நம்மள பாவம் பார்த்து சாப்பிட ஏதாவது கொடுப்பாங்கன்னு நினைச்சேன்ப்பா. போய் கேட்டேன். அவங்க வந்து தீக்குச்சி கொடுத்து அனுப்பி விட்டுட்டாங்க. அப்புறம் திரும்ப வேற ஏதாவது சொல்லி சாப்பாடு கேட்கலான்னு நினைச்சு போய் சாப்பாடு சமைக்கல, பசிக்குது அப்படின்னு எல்லாம் சொல்லி பார்த்தேன். ஆனா அவங்க என்ன பட்டுன்னு பேசி இனிமேல் இந்த பக்கமே வரக்கூடாதுன்னு சொல்லி அனுப்பிட்டாங்கப்பா. எனக்கு ரொம்ப பசியா இருந்துச்சு. அதனால தான்ப்பா இப்படி பண்ணேன். ஆனா ரொம்ப அவமானமா இருக்குப்பா. கண்மணி இப்படி சொன்னதை கேட்டு ராமையாவுக்கும் ரொம்ப அழுக வந்துச்சு. அவனும் தேம்பி தேம்பி அழுக ஆரம்பிச்சிட்டான். ஐயோ,
என்ன மன்னிச்சிடுமா. இப்படி எதுக்கும் உதவாத அப்பனுக்கு இவ்வளவு நல்ல மகளா நீ கிடைச்சிருக்க. இன்னைக்காவது எப்படியாவது சாப்பாடு கொண்டுட்டு வரலான்னு போய் பார்த்தேன். காடு முழுக்க விறகெல்லாமே எரிஞ்சு போய் கருகி போய் கிடக்குமா. அதனால என்ன பண்றதுனே தெரியல. நாளைக்கு எப்படியாவது யார் காலில் கையிலையா விழுந்தாவது நான் உனக்காக சாப்பாடு கொண்டுட்டு வந்துடுறேம்மா. நீ இப்படி அவமானப்படவே வேண்டாம். அப்பா உனக்கு எப்படியாவது சாப்பாடு கொண்டுட்டு வந்துடுறேன். விடுங்கப்பா, நான் தான் அறிவில்லாம இப்படி நடந்துக்கிட்டேன். பசி மயக்கத்துல அவங்க கிட்ட கேட்கலான்னு போயிட்டேன். அவங்க ரொம்ப திமிரு பிடிச்சவங்கன்னு தெரிஞ்சும் நான் போனது ஏன் தப்புதான்ப்பா. நீங்க விடுங்க, நாளைக்கு சாப்பாடு கொண்டுட்டு வாங்கப்பா. இப்படியே அடுத்த நாளும் ஆகுது. ராமையா வழக்கம் போல காலையிலே காட்டுக்கு போனான். கடவுளே, என்னை இப்படி சோதிக்கிற. இன்னிக்கும் எந்த விறகும் இல்ல. எனக்கு வேற என்ன தொழில் பண்றதுன்னு தெரியல. என்ன தொழில் பண்ணினாலும் ஏதாவது முதலீடு வேணும். ஆனா எங்களுக்கு சாப்பிட்றதுக்கே இங்க பணம் இல்ல. என் பொண்ணு நானும் 3 நாளா பட்டினியா இருக்கோம். பசி மயக்கத்துல இருக்க என் பொண்ணு நிறைய அவமானத்தை பார்க்கறா. எங்களுக்கு ஏன் கடவுளே இவ்வளவு சோதனையை கொடுக்குறீங்க? நாங்க அப்படி என்ன தப்பு பண்ணினோம்? ராமையா இப்படி புலம்புறத வரராஜா அப்படின்ற ஒரு தேவதை அந்த காட்டுல ஓரத்துல இருந்து கேக்குது. ராமையா, இனிமேல் நீ புலம்பவே வேண்டாம். உன்னுடைய கவலை, கஷ்டம் எல்லாமே இன்பமா மாறப்போகுது. இன்பமா மாறப்போகுதா? யாரு நீங்க? நான் ரொம்ப கஷ்டத்துல இருக்கேன். ஏதாவது சொல்லி என்ன ஏமாத்தாதீங்க. இல்ல ராமையா, நான் தான் வரராஜா. நான் ஒரு தேவதை. நான் எப்போதும் வழக்கம் போல இந்த காட்டு பக்கம் வருவேன். அந்த மாதிரி வரும்பொழுதுதான் நீ இப்படி புலம்புறத கேட்டேன். நான் உனக்கு ஒரு பை தர்றேன். அந்த பைய நீ உன் வீட்டில ஒரு இடத்துல கொட்டி வை. உனக்கு இனிமேல் எந்த துன்பமும் வராது. ஆனா ஒரு நிபந்தனை இருக்கு. நீ எப்போ உன் தேவைக்கு அதிகமான பணத்தோட இருக்கியோ அன்னையிலிருந்து யாராவது 3 பேருக்கு நீ மதிய உணவு கொடுக்கணும். அந்த மாதிரி நீ பண்ணுனேனா உனக்கு கடைசி வரை எந்த துன்பமும் இருக்காது. இத நீ மறந்துடாத. இப்படி சொல்லிட்டு அந்த வரராஜா மறைஞ்சிட்டாரு. தனக்கு பின்னாடி ஒரு பை இருக்கிறத ராமையா பார்க்கறான். அந்த பைய திறந்து பார்க்கறான். அந்த பைக்கு உள்ள வெறும் மண் தான் இருக்கு. என்ன இது? அந்த வரராஜா இந்த பைக்குள்ள எனக்கு தேவையான எல்லாம் இருக்குன்னு சொன்னாரு. ஆனா இதுக்குள்ள வெறும் மண்ணு தானே இருக்கு. இந்த மண்ணு எனக்கு என்ன பயன்பட போகுது? இத பேசாம இங்கேயே தூக்கி எரிஞ்சிட்டு போகலாம். அப்படி பண்ணாத ராமையா. இந்த மண்ணை அந்த வரராஜா சொன்ன மாதிரி உன் வீட்டில் போய் கொட்டி வை. இல்லன்னா பிற்காலத்துல நீ ரொம்ப வருத்தப்படுவ. ஐயோ, அப்படியானா நான் உடனே இந்த மண்ணை கொண்டுட்டு போய் என் வீட்ல கொட்டி வைக்கிறேன். என்னப்பா இது, இவ்ளோ சீக்கிரமா வந்துட்டீங்க? இன்னைக்கும் எந்த வேலையும் இல்லையா? என்னாச்சுப்பா? இப்படி தான் பொண்ணு கண்மணி கிட்ட நடந்ததையெல்லாம் ராமையா சொல்றாரு. அந்த வரராஜா சொன்ன மாதிரியே தன் வீட்ல ஒரு ஓரத்துல அந்த மணலை கொட்டிட்டு 2 பேரும் தூங்குறாங்க. காலையில விடிஞ்சதும் அந்த மணல் எல்லாம் நல்ல ரத்தின வைர கற்களா ஜொலிக்க ஆரம்பிச்சிச்சு. அப்பா, இங்க பாருங்க, இந்த மணல் எல்லாம் எவ்ளோ அழகான வைரக்கற்களா ஆயிடுச்சுன்னு பாருங்கப்பா. அப்படியே கண்ணை கவருதே. ஆமாமா, இது எல்லாம் நல்ல விலை உயர்ந்த வைரக்கற்கள் மாதிரி தெரியுது. அந்த வரராஜா சொன்ன மாதிரி நம்ம கஷ்டம் எல்லாம் போயிடுச்சுன்னு நினைக்கிறேன். அப்படியாப்பா? அப்ப இந்த வைரக்கற்களை வித்தாலே நமக்கு போதுமே. ஆமாமா, நீ இங்கே இரு. நான் இதுல ஒரு 2 கல்லை மட்டும் எடுத்துட்டு போய் வித்து நமக்கு தேவையான எல்லாம் வாங்கிட்டு வர்றேன். ராமையா அந்த கல்ல விக்கிறதுக்காக கடை தெருவுக்கு போனாரு. அங்க ஒரு கடையில போய் தான் கொண்டுட்டு போனதுல 2 கல்ல மட்டும் நல்ல விலைக்கு எடுத்துக்குங்கன்னு கொடுத்தார். அத பார்த்த நகை கடைக்காரருக்கும் ரொம்ப ஆச்சரியம். இது ரொம்ப ரொம்ப விலை உயர்ந்த கற்கள் அப்படின்னு அவருக்கு தெரிஞ்சது. 2 பேரும் விலைய பேசி கடைசியில ஒரு நல்ல விலைக்கு அவர் அந்த கற்களை வாங்கிக்கிட்டாரு. கள்ள வித்த சந்தோஷத்துல வந்த ராமையா தான் பொண்ணுக்கு நல்ல சாப்பாடுகளையும் தேவையான எல்லாத்தையும் வாங்கிட்டு வீட்டுக்கு போனாரு. அப்பா, வந்துட்டீங்களா? அந்த கற்களை எல்லாம் நல்ல விலைக்கு எடுத்துக்கிட்டாங்களாப்பா? எல்லாம் சரியாயிடுச்சாப்பா? நீ ஒன்னும் கவலைப்படாதம்மா. எல்லாமே நல்ல விலை உயர்ந்த கற்கள்.
அதுல நான் 2 கற்களை கொடுத்தேன். நல்ல விலைக்கு எடுத்துக்கிட்டாங்க. நீ ரொம்ப நாளா கேட்ட நல்ல சுவையான உணவுகளையும் நல்ல துணிமணிகளையும் வாங்கிட்டு வந்திருக்கேம்மா. இப்படி 2 பேரும் 2-3 நாளா சாப்பிடாம இருந்ததுக்கு அப்புறம் நல்லா சுவையான சாப்பாடு வாங்கி வயிறார சாப்பிட்டாங்க. இப்படியே கொஞ்ச நாள் போச்சு. அவங்க இன்னும் சில கற்களை வச்சு நல்ல பணக்காரங்களா ஆனாங்க. பெரிய வீடு கட்டினாங்க. ஐயா, இனிமே உங்க 3 பேருக்கும் இங்க தான் சாப்பாடு. என் வாழ்நாள் வரைக்கும் இதை விடமாட்டேன். தினமும் நீங்க இங்க வந்து சாப்பிட்டுக்கலாம். இன்னும் உங்களுக்கு தெரிஞ்சு கஷ்டப்படுற யாராவது இருந்தாலும் கூட்டிட்டு வாங்க. என்னை இந்த அளவுக்கு உயர்த்தியது ஒரு வர்ராஜா அப்படின்ற தேவதை தான். அதனால அவர் நினைவா நான் இதை பண்றேன். நீங்க தினமும் இங்கே வந்து சாப்பிடலாம். அந்த வரராஜா சொன்ன மாதிரி ராமையா தினமும் 3 பேருக்கு சாப்பாடு கொடுத்தாரு. என்ன வேலையா இருந்தாலும் அதை அவர் விடவே இல்ல. அப்புறம் ராமையாவும் அவருடைய குணத்துல எந்த மாற்றமும் இல்லாம இருந்தாரு. ஏழ்மையா இருக்கும் பொழுதும் சரி, பணக்காரரா ஆனபோதும் சரி, எல்லார்கிட்டயும் சரி சமமா நடந்துகிட்டாரு. ராமையா பொண்ணு கண்மணியும் கடகடன்னு வளர்ந்து பெரிய ஆள் ஆயிட்டா. ஆனா அவ சின்ன வயசுல இருந்த மாதிரி இல்ல. இப்ப ரொம்பவே மாறிட்டா. அவளுக்கு தான் ரொம்ப பணக்காரங்க அப்படின்னு கர்வமும் திமிரும் வந்துடுச்சு. அதனால அவ ராமையா சொல்ற பேச்ச கூட கேட்காம இருந்தா. அப்பா, நம்ம தான் இவ்வளவு நாள் சாப்பாடு கொடுத்துட்டோம்ல, இப்பதான் நல்ல நிலைமைக்கு வந்துட்டோம். இனிமேல் என்ன ஆக போகுது? ஏன் இவங்களுக்கு தினமும் சாப்பாடு கொடுக்கணும்? அதெல்லாம் வேணாம்ப்பா. காசு தான் தேவையில்லாம செலவாகுது. ஐயையோ கண்மணி, அப்படி சொல்லக்கூடாதுமா. நம்மளே சாப்பாடு இல்லாம எவ்வளவு துன்பத்துல இருந்தோம். இது அந்த வரராஜா சொன்ன நிபந்தனை மட்டும் இல்ல. இது நமக்கான ஒரு வாய்ப்பு. நம்மள மாதிரி இருக்கிறவங்களுக்கு நம்ம உதவி பண்றதுக்கான ஒரு வாய்ப்புமா. இப்படி நீ இதை நினைக்க கூடாது. நம்ம கிட்ட இவ்வளவு பணம் இருக்கே, அவங்களுக்கு டெய்லி சாப்பாடு கொடுக்கறதுனால என்ன ஆயிட போகுது? இவங்களுக்கு சாப்பாடு கொடுக்கற காசை மிச்சம் பண்ணுனா நான் ஏதாவது வாங்கிப்பேன். தினமும் செலவாகுதுலப்பா. நம்ம கிட்ட எல்லா கல்லும் ஏற்கனவே முடியற மாதிரி இருக்கு. அதனாலதான் சொல்றேன். நம்ம கிட்ட தான் நிறைய நிலங்கள், கடைகள் எல்லாமே இருக்கேமா. அதுல எல்லாத்திலிருந்து நமக்கு வருமானம் வந்துகிட்டே தானே இருக்கு. நீ இப்பெல்லாம் ரொம்ப மாறிட்ட கண்மணி. எந்த பேச்சையும் கேட்க மாட்ற. உன் நண்பர்களுடன் சேர்ந்து சுத்திக்கிட்டு வீட்டிலே இருக்க மாட்ற. எல்லாரும் உனக்கு நல்லவங்களா தெரியறாங்க. அதெல்லாம் தப்புமா. அவங்களால உனக்கு எப்ப வேணா ஆபத்து வரலாம். அதெல்லாம் ஒன்னும் வராதுப்பா. என்ன வந்தாலும் நான் பாத்துக்கிறேன். நீங்க இப்படிதான் ஏதாவது சொல்லிக்கிட்டே இருப்பீங்க. கண்மணி இராமையா பேச்ச கேட்காம ஊர் சுத்திக்கிட்டே இருந்தா. கண்மணி ரொம்ப பணக்காரங்களா இருந்ததுனால அந்த நாட்டுல உள்ள இளவரசியும் பெரிய பணக்கார வீட்டு பெண்களும் கண்மணிக்கு நண்பர்களா இருந்தாங்க. இவங்க எல்லாரும் சேர்ந்து தினமும் ஊர் சுத்திட்டு தாமதமா வர்றது வழக்கமா இருந்தது. அப்படி இருக்கும்போது ஒரு நாள், அம்மா கண்மணி, நான் கொஞ்ச நாள் தீர்த்த யாத்திரை போயிட்டு வரலான் இருக்கேம்மா. எவ்வளவு நாள் ஆகும் அப்படின்னு எனக்கு தெரியல. குறைந்தது 1 மாதமாவது ஆகும். நான் பல ஊர்களுக்கு போகணும். போயிட்டு எல்லாத்தையும் பார்த்துட்டு வந்துடுறேன். நீ இங்கே நம்ம இடங்கள், கடைகள், அப்புறம் இந்த சாப்பாடு போடுற வேலைகள் எல்லாம் கவனிச்சிக்கம்மா. கடைகள், நம்ம வயல் நிலங்கள் எல்லாத்துக்கும் நான் ஆள் வச்சிருக்கேன். அவங்க எல்லாம் பார்த்துப்பாங்க. நீ கணக்கு வழக்குகளை மட்டும் பார்த்துக்கம்மா. அப்புறம் இந்த சாப்பாடு போடுறத மட்டும் நீயே முன்னாடி நின்னு தயவு செய்து கரெக்டா சாப்பாடு போடுறாங்களா என்னன்னு பார்த்துக்கம்மா. இதை மட்டும் மறந்துடாதம்மா. இது மறந்துட்டோன்னா நமக்கு என்ன வேணா நடக்கும். நான் போயிட்டு வந்துடுறேன். சரி சரிப்பா, நான் எல்லாத்தையும் பாத்துக்கிறேன். நீங்க போயிட்டு பொறுமையா வாங்க, சரியா? சரிம்மா, இந்த சாப்பாடு போடுறத மட்டும் மறந்துடாதம்மா. அலட்சியமா விட்டுறாதம்மா. நான் போயிட்டு வரேன். இராமையா தீர்த்த யாத்திரைக்கு கிளம்பி போனாரு. இவங்களுக்கு தினமும் சாப்பாடு கொடுக்கணும். இது ஒரு வேலை. இத்தனை நாள் கொடுத்ததே பெருசு. இதுல நான் வேற இவங்களுக்கு சாப்பாடு கொடுக்கணுமா? அதெல்லாம் முடியாது. பாப்போம், வந்தா எல்லாரையும் போக சொல்லிடுவோம். கண்மணியோ அவங்களுக்கு சாப்பாடு எதுவுமே தயார் பண்ணல. அவங்க எல்லாரும் வந்து ரொம்ப நேரமா காத்துக்கிட்டே இருந்தாங்க. என்ன இது, சாப்பாடு இன்னும் போடலன்னு தெரிஞ்சா உடனே கிளம்பி போக வேண்டியதானே? இன்னும் உட்காந்துக்கிட்டே இருக்காங்க. உங்களுக்கெல்லாம் வேற வேலையே இல்ல போல. யாராவது ஓசியா சாப்பாடு போட்டா உடனே வந்துடுறாங்க. கண்மணி பேசியத கேட்டா எல்லாரும் அதிர்ச்சியாகி அங்கிருந்து போயிட்டாங்க. அப்பா, ஒரு வழியா எல்லாரும் போயிட்டாங்க. சரி, இப்ப நம்ம போய் நம்ம நண்பர்களை எல்லாம் பாப்போம். ஏற்கனவே ரொம்ப லேட் ஆயிடுச்சு.
என்ன கண்மணி, நீ இன்னைக்கு வர இவ்ளோ லேட் ஆயிடுச்சு? நாங்க ரொம்ப நேரமா காத்துட்டே இருந்தோம் தெரியுமா? அதுவா, அது ஒரு பெரிய கதை. ஒரு வழியா அதுக்கு முடிவு கட்டிட்டேன். இனிமேல் எந்த பிரச்சனையும் கிடையாது. சரி, நம்ம எல்லாரும் இன்னைக்கு அங்க பக்கத்துல இருக்கிற ஆத்தங்கரைக்கு போவோமா? ஆத்தங்கரைக்கா? சரி சரி போவோம். நானும் ஆத்தங்கரையெல்லாம் பார்த்ததே இல்ல. இப்படியே 3 பேரும் ஆத்தங்கரைக்கு போறாங்க. கண்மணி, ஆத்தங்கரை எவ்ளோ சுத்தமா இருக்கு. எனக்கு இத பார்த்தா குளிக்கணும் போ. ஆமா ஆமா, எனக்கும் அப்படிதான் இருக்கு. இந்த ஆத்து நீர் எவ்வளவு சுத்தமா இருக்கு. இத பாக்கும்போதே குளிக்கணும் போல இருக்கு. வாங்க, நம்மளும் போய் குளிப்போம். நீங்க 2 பேரும் போய் குளிங்க. எனக்கு கொஞ்சம் களைப்பா இருக்கு. நான் இங்க கொஞ்ச நேரம் தூங்குறேன். நீங்க 2 பேரும் குளிச்சிட்டு வாங்க. சரி சரி, அப்பனா நீ என்னுடைய இந்த ஒரு நகையை மட்டும் வச்சுக்க. இது ரொம்ப விலை மதிக்க முடியாத நகை. இத பத்திரமா வச்சுக்க. நாங்க போய் குளிச்சிட்டு வந்துடுறோம். நகைய பக்கத்திலே வச்சுக்கிட்டு கண்மணி தூங்கிட்டா. கொஞ்ச நேரத்துக்கு பிறகு அந்த நகை அங்க இல்ல, தொலைஞ்சு போயிடுது. கண்மணியே, நாங்க குளிச்சிட்டு வந்துட்டோம். நான் உன்கிட்ட கொடுத்த நகைய திரும்ப கொடு. என்னது? நகைய நீ இன்னும் எடுத்துக்கலையா? நான் நீ நகைய எடுத்துட்டு தான் என்னை எழுப்புறேன்னு நினைச்சேன். நான் நகைய பக்கத்துல வச்சு தூங்கிட்டனே, அது எங்க போச்சுன்னு எனக்கு என்ன இது தெரியலன்னு சாதாரணமா சொல்ற? அது ரொம்ப முக்கியமான நகைன்னு நான் உன்கிட்ட சொன்னேன்ல. நீ தானே சரி பாத்துக்கிறேன்னு சொல்லி வாங்கின. இப்போ என்னடானா வேணும்னே தெரியலன்னு சொல்ற. நான் பாக்கும்போது நீ தூங்கிட்டு தான் இருந்த. ஆனா அந்த நகைய காணோமே. ஐயோ, எனக்கு எதுவும் தெரியாது. நான் அந்த நகைய பக்கத்துல வச்சுட்டு தான் தூங்குனேன். நீங்க எழுப்பும்போது தானே நான் எழுந்திருச்சேன். நீங்களே பாத்தீங்களே. சரி சரி, நான் இதே மாதிரி வேற நகையை எங்க அப்பா கிட்ட சொல்லி செஞ்சு தர சொல்றேன். என்னது? வேற நகையை செஞ்சு தர போறியா? அவ எவ்வளவு தூரம் சொன்னா அது ரொம்ப முக்கியமான நகை, பத்திரமா வச்சுக்கேன்னு. எனக்கு என்னமோ நீ வேணும்னே அந்த நகையை திருடிட்டு இப்போ உங்க அப்பா கிட்ட சொல்லி செஞ்சு தரேன்னு சொல்றேன்னு நினைக்கிறேன். இதுதான், நீ திடீர்னு பணக்காரி ஆனவதானே. எங்கள மாதிரி பிறந்ததுல இருந்தே பணக்காரனா இருந்தாதான் அந்த குணம் மாறும். அதனால உனக்கு திருட்டு புத்தி வந்திருக்கு. ஏ ஏ என்ன நீ என்னைய பத்தி இப்படியெல்லாம் பேசுற? எனக்கெல்லாம் இந்த நகையெல்லாம் ஒரு சாதாரண விஷயம். நான்லாம் இந்த மாதிரி நகைக்கு ஆசைப்படவே மாட்டேன். ஏன்னா எங்க கிட்டயே அவ்வளோ நகை இருக்கு. எங்க அப்பா நான் என்ன கேட்டாலும் அதை உடனே செஞ்சு தருவாரு. நான் இந்த நகைக்கெல்லாம் ஆசைப்படவே இல்லை. நான் பக்கத்துல தான் வச்சேன். அது இப்ப எங்கன்னு எனக்கு தெரியல. எனக்கு என்னமோ அவ சொல்றதுதான் சரின்னு தோணுது கண்மணி. நான் உன்கிட்ட அவ்வளவு முக்கியம்னு சொல்லியும் நீ அந்த நகைய காணோம்னு சொல்ற. அதுவும் சாதாரணமா சொல்ற. வேற நகை செஞ்சு தரேன்னு வேற சொல்ற. எனக்கு என்னமோ நீ தான் திருடி இருப்பேன்னு தோணுது. இப்பவே காவலாளர்களை அனுப்பி உன்னை கைது செய்ய சொல்ற. நீ எப்ப அந்த நகைய தர்றியோ அப்பதான் உன்னை விடுதலை செய்வாங்க. கண்மணிய சிறையில அடைச்சிட்டாங்க. கொஞ்ச நாள்களுக்கு அப்புறம் தீர்த்த யாத்திரை போன ராமையா திரும்ப வந்தாரு. திரும்ப வந்த ராமையாவுக்கு தன் பொண்ணு அவங்களுக்கு சாப்பாடு போடாததையும் எந்த வேலையையும் சரியா பார்க்கலன்னு புரிஞ்சது. இப்போ தன் பொண்ணு கைதியா அரண்மனையில் இருக்கிறதும் ராமையாவுக்கு தெரிஞ்சது. ஐயா, நீங்க 3 பேரும் என்னை மன்னிச்சிடுங்க. என் பொண்ணு இப்படி நடந்துப்பான்னு எனக்கு தெரியல. நான் அவகிட்ட ரொம்ப தெளிவா சொல்லிட்டு போனேன். உங்க 3 பேருக்கும் என்ன ஆனாலும் சாப்பாடு கொடுக்கறத நிப்பாட்டவே கூடாதுன்னு. ஆனா அவ பொறுப்பு இல்லாம இப்படி நடந்துக்கிட்டா. அதனால எங்களை மன்னிச்சிடுங்க. இனிமேல் நீங்க தினமும் இங்கே வந்து சாப்பிடுங்க. எங்களை தயவு செஞ்சு மன்னிச்சுக்கோங்க. இப்படி முதல் வேலையா அந்த 3 பேருக்கும் சாப்பாடு போட்டாரு ராமையா. அதே நேரத்துல இங்க அரண்மனையில என்ன இது? ரொம்ப நேரமா வெளியில கிளி ஒன்னு உட்கார்ந்திருக்கு. ஏதோ மின்னுற மாதிரி பொருளை கொத்திக்கொண்டே இருக்கே. என்னன்னு போய் பார்ப்போம். ஐயையோ, நம்ம அங்க ஆத்துல தொலைச்ச அதே நகை மாதிரி தெரியுது. அப்ப கண்மணி அந்த நகையை எடுக்கல போல. இந்த பறவை தான் தூக்கிட்டு போய் திரும்ப வந்து போட்டிருக்கு. நம்ம கண்மணிய போய் இப்படி தப்பா நினைச்சிட்டுமே. முதல்ல காவலாளர்கள் கிட்ட சொல்லி அவளை விடுதலை பண்ண சொல்லணும். இளவரசி கண்மணிய விடுதலை பண்ண சொன்னாள். ராமையாவும் போய் கண்மணிய கூட்டிட்டு வீட்டுக்கு வந்துட்டாங்க. ஏம்மா கண்மணி, நான் உங்ககிட்ட எத்தனை தடவை சொன்னேன், அவர்களுக்கு சாப்பாடு போடுறத மட்டும் நிறுத்தாதம்மா. அந்த வரராஜா நம்மள தண்டிச்சிருவாருன்னு நான் சொன்னேன்ல உங்ககிட்ட. எவ்வளவோ கண்டிப்பா சொன்னேன். நீ அதை எதையுமே கேட்காம இப்படி நடந்துகிட்டியம்மா. ஆமாப்பா, எனக்கு இப்பதான் உண்மையெல்லாம் புரியுது.
நம்ம அவ்வளோ கஷ்டத்துல இருந்தபோது நமக்கு கடவுள் எவ்வளவோ உதவி பண்ணாரு. இப்போ நல்ல நிலைமைக்கு வந்த உடனே நான் அதை எதையுமே புரிஞ்சுக்காம ரொம்ப திமிரா நடந்துகிட்டேன்பா. ஆமாம்மா, நம்ம எப்போதுமே எந்த இடத்துல இருந்து வந்தோம் அப்படிங்கிறத மறக்கக்கூடாது. நம்மளால முடிஞ்ச வரைக்கும் அடுத்தவங்களுக்கு உதவி செஞ்சாதான் நம்ம மேல மேல வளர முடியும். நீ உன் நண்பர்களா பழகுனியே, அவங்க எல்லாரும் எவ்வளவு உன்னை அசிங்கப்படுத்தி கைதியா இப்படி உட்கார வச்சு. ஆமாப்பா, நான் அந்த நகையை எடுக்கவே இல்லைன்னு சொல்லியும் என்னை யாருமே நம்பலப்பா. நான் அந்த நகையை திருடியிருப்பேன்னு சொல்லி என்னை இத்தனை நாள் சிறையில அடைச்சு வச்சுட்டாங்க. நீங்க எப்ப வருவீங்கன்னு காத்துக்கிட்டே இருந்தேன்ப்பா. சரி விடுமா, எல்லாமே நன்மைக்கு தான். நீ எல்லாத்தையும் உணரணும் அப்படின்றதுக்காக தான் இது எல்லாம் நடந்திருக்கு. அப்பா இருக்கேன், கடைசி வரை உன்னை நல்லபடியா பார்த்துப்பேன். ஆமாப்பா, எனக்கு தெரியும்பா. இனிமேல் நான் எப்படி நடந்துக்கணும்னு எனக்கு தெரியுதுப்பா. என் கையாலேயே நான் தினமும் இவங்க எல்லாருக்கும் சமைச்சு சாப்பாடு போட போறேன். உங்களுக்கும் நல்ல சுவையான உணவை நான் செஞ்சு தரப்போறேன். வெளியில போய் நண்பர்களோட நேரத்தை செலவு பண்ணி நான் வீணாதான் ஆனேன்பா. இனிமேல் உங்களுக்கு பிடிச்ச சுவையான உணவுகளை நானே சமைச்சு. கண்மணி தான் பண்ணுன தப்ப உணர்ந்து திருந்தி நல்லபடியா வாழ்ந்தாள். நம்மளும் எப்போதும் நம்ம எங்கிருந்து எப்படி வந்தோம் அப்படின்றத மறக்கவே கூடாது. நம்மளால முடிஞ்ச அளவுக்கு அடுத்தவங்களுக்கு உதவி பண்ணணும். நம்ம அம்மா அப்பா நம்மள எவ்வளவு கஷ்டப்பட்டு வளர்த்தாங்க அப்படின்றத புரிஞ்சுகிட்டு அவங்க என்ன சொன்னாலும் அதை தட்டாம நம்ம கேட்கணும். அப்பதான் கடவுள் நம்ம குணத்துக்கு ஏத்த சன்மானத்தை கொடுப்பார்.